ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம காலையில் டிஃபனுக்கு வந்துட்டு பொங்கல் தாங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக அண்ட் குயிக்காக வந்துட்டு செஞ்சு முடிச்சிடலாங்க. நிறைய பேர் வந்துட்டு காலையில் வந்துட்டு பொங்கல் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் வந்துட்டு அவங்க நிறைய டைம் இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பொங்கல் எல்லாருக்கும் பிடிக்கும். நான் வந்துட்டு இன்றைக்கி பொங்கல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கிளாஸில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேங்க. நான் வந்துட்டு பச்சரிசி தான் வந்துட்டு பொங்கல் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ வந்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். இந்த பச்சரிசியை நம்ம அப்படியே வந்துட்டு வேக வைக்காமல் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு போட்டு ஒரு 2-3 பல்ஸ் விட்டு அரைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடச்சலாம் நொய் மாதிரி கிடைக்குங்க. இந்த மாதிரி நொய் பதத்தில் கிடச்சிது அப்படின்னா இந்த பச்சரிசி வேகிறதுக்கு நார்மலாக எடுத்துக்கிற டைமை விட அப்படியே பாதியாக வந்துட்டு குறைஞ்சிருங்க. ஸோ அதுதாங்க நான் சொல்கிறேன், மெயினான டிப்பே இதாங்க. நம்ம பச்சரிசி அப்படியே யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி உடச்சி யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு குயிக்காக வந்துட்டு பொங்கல் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். 1 டம்ளர் வந்துட்டு பச்சரிசிக்குனா 1/2 டம்ளருக்கும் கொஞ்சம் குறைவான அளவுக்கு வந்துட்டு பச்சை பயிர் எடுத்துக்கிறேங்க. ஸோ பச்சை பயிர் வந்துட்டு இந்த குவான்டிட்டியில் ஆட் பண்ணோம் அப்படின்னா பொங்கல் சூப்பராக இருக்கும். நம்ம வந்துட்டு அதிகமான அளவு வந்துட்டு பச்சை பயிர் எடுக்கக்கூடாது. 1 கிளாஸ் பச்சரிசிக்கு 1/2 கிளாஸுக்கும் கொஞ்சம் கம்மியான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த 2 பொருள் தாங்க இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேக வைக்க போகிறோம். இதில் இன்னொரு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்தையுமே ஒரேடியாக வந்துட்டு நம்ம ஒன்றா போட்டு வேக வைக்கக்கூடாது. பச்சை பயிர் தனியாகவும் பச்சரிசி தனியாகவும் வேக வைக்கணும். பச்சை பயிருக்கு வந்துட்டு வேக வைக்க 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்து இந்த மாதிரி வேக வச்சுக்கிறேன். 1/2 டம்ளர் பச்சை பயிருக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா பச்சை பயிர் வந்துட்டு குழைய வேகட்டும். ஸோ இன்னொரு சைடு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பச்சரிசி வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது கல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி கடைசியாக அரிக்கணும் போது கல் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிர் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஊற்றி ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சிடணும். ஏன்னா வந்துட்டு பச்சை பயிர் வந்துட்டு வேக வைக்கும்போது இந்த மாதிரி பொங்கி வருங்க. ஸோ வந்துட்டு நல்ல பெரிய பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு பச்சரிசியை வந்துட்டு அரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வானலில். 1 டம்ளர் பச்சரிசிக்கு நம்ம பச்சரிசி அளந்து போட்டோம் இல்லையா, அதே டம்ளராலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 டம்ளர் அளவுக்கு வந்துட்டு நம்ம தண்ணி எடுத்துக்கணுங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பச்சரிசி வந்துட்டு நல்லா வெந்திருக்கும். நிறைய பேருக்கு அது பார்த்திங்கன்னா பொங்கல் வந்துட்டு வெந்து வேகாமல் இருக்கும். ஸோ அவங்க பண்ணுற தப்பே என்ன பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு அதிகமாக வைக்க மாட்டாங்க. கரெக்டாக வந்துட்டு 1 கிளாஸ் பச்சரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி வச்சோம்னா நல்லா குழைய வெந்திருக்கும். ஓகே, ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிர் நல்லா குழைய வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு பச்சை பயிரை கையால் வந்துட்டு தொட்டு பார்க்கும்போது நல்லா வெந்திருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வெந்துட்டுருக்க அந்த பச்சரிசியில் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இது வேகிறதுக்கு கரெக்டாக வந்துட்டு ஒரு பச்சரிசி வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ், பச்சை பயிர் வேக ஒரு 5 மினிட்ஸ் தாங்க ஆச்சு. ஸோ சீக்கிரமாகவே வெந்துருச்சு. நம்ம இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக வேக வச்சோம் அப்படின்னா சூப்பராக வெந்துருங்க. ரொம்பவே ஈஸிங்க பொங்கல் ப்ரிப்பேர் பண்ணுறது. இதுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா நம்ம பேபிஸ் கூட ப்ரிஃபர் பண்ணலாம். பேபிஸ் கொடுக்கறதுனால நல்லாவே வந்துட்டு வெந்திருக்கணும். ஸோ சரியாக வேகலை அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம் கூட வரும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் பச்சை பயிர் தனியாக பச்சரிசி தனியாக வேக வச்சு தென் ஃபைனலாக ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு ஒரு கொதி விடுறேன். தென் வந்துட்டு இதில் முந்திரி பயிரை வந்து தாளித்து போடணுங்க. முந்திரி பயிர் நல்லா தாளித்து நெய்யில் தாளித்து போட்டோம் அப்படின்னா நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட் இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகே, முந்திரி பயிர் தாளித்து இதில் போட்டாச்சு. இதில் இன்னொரு ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் இஞ்சி வந்து இதில் நான் சீவி போடுறேன். இது ஆப்ஷனல் தாங்க. இஞ்சியும் பூண்டும் நான் வந்து எப்பவுமே சேர்ப்பேன். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இஞ்சியும் பூண்டும் சேர்த்தா நல்ல ஒரு டைஜஷன் கொடுக்கும். தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜீரகமும் ஒரு 10 மிளகும் வந்துட்டு நம்ம தாளித்து போட்டுடலாம். மிளகு பிடிக்கல அப்படின்னா கொஞ்சமாக மிளகு போட்டுட்டு அது கூட மிளகு தூளாக வந்துட்டு நம்ம தூவி விட்டோம்னா மிளகு வந்து குழந்தைங்க எடுத்து போட மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு மிளகு தூள் ஆட் பண்ணுங்கள். ஃபைனலாக வந்துட்டு கருவேப்பிலை அது கூட தாளித்து போட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பொங்கலுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக வந்துட்டு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த பொங்கலும் தேங்காய் சட்னியும் ஃப்ளேவர் வந்துட்டு செம்மையாக இருக்கும். டெய்லி ஒரே மாதிரி சாப்பாடாங்க. இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடிக்குதா சாப்பாடை பார்த்தாலே, அதுக்கு மாட்டோம் நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டைம் பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு நமக்கு சாப்பிடவே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா பேபிஸ்க்கு நல்லா வந்துட்டு ஒரு வெயிட் கெய்னிங் ஃபுட்டாகவே இருக்குங்க. நம்மள மாதிரி தாங்க குழந்தைங்களும் ஒரே மாதிரி சாப்பாட்டே வந்து கொடுத்துட்ருந்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு சாப்பாட்டு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே காமிக்க மாட்டாங்க. ஸோ குழந்தைங்களுடைய ஃபுட்டில் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸாவது வந்துட்டு நீங்கள் பொங்கல் செஞ்சு கொடுங்க. நல்லா வந்துட்டு வெயிட் கெய்னிங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது டைஜஷனுக்கு இஞ்சி பூண்டு கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணி கொடுங்க.
ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அது நல்லா ஈஸியாக வந்துட்டு டைஜஷன் ஆகும். குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு கொடுக்கும்போதே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லுக் வைஸ் அப்பியரன்ஸ் வைஸ் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பெட்டராக கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பேபி ஃபுட் ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.